ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்களாம் முட்டையே சரியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெசிபி செஞ்சு குழந்தைக்கு கொடுக்கலாம். முக்கியமாக பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். நான் நைட்டே தோலோடு இருக்கிற பச்சை பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை நான் இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனுக்கு மாற்றிக்கிறேன். அது கூட நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கேஸில் வச்சு குக் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோலோடு இருக்கிறது குழந்தைங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் கிடச்சிரும். அதே மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய கலர் கூட இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பாசிப்பருப்புலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கொழுன்னு இருப்பாங்க. அப்புறம் அது கூடவே பார்த்திங்கன்னா நான் துருவன ஆப்பிள் ஒரு பாதி ஆப்பிள் சேர்த்துருக்கிறேன். இதை மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் சுண்டி இந்த ஆப்பிள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது நம்ம நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் அந்த ஸ்டாக் மட்டும் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். ஏன்னா இது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வடித்த சாதம் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நான் ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேஷர் இருந்தால் கூட மேஷ் பண்ணிக்கோங்க. பட் எப்போ பார்த்தாலும் மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுத்தே இருக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது மேஷ் பண்ணி இல்லை கையால் பிசைஞ்சு கூட ஊட்டுங்க. இப்போ சாதம் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக முழுங்கிறதுக்கு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அந்த பாசிப்பருப்பு ஆப்பிளோடைய அந்த கோர்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு தண்ணியோ இல்லை கொஞ்சம் டெக்ஸ்சர் இன்னும் கொஞ்சம் இலகுன மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் அந்த வேக வச்ச பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வேக வச்ச தண்ணியிலேருந்து தான் ஊற்றிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி எத்தனை வயசு குழந்தைக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் 8லேருந்து 1 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு இன்னும் நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சம் பியூரி மாதிரி டெக்ஸ்சரில் கொஞ்சம் திக்காக கொடுங்க. 1 இயர்லேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் மதிய டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் முக்கியமாக குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்து கூட அதிகமாக சாப்பாடு கொடுங்க. நெய், பருப்பு, முட்டை இந்த மாதிரி நிறைய நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வெயிட் கெய்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.